11 சித்தர்கள் பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். 11 சித்தர்கள் பகுதி 1. சித்தர் என்ற சொல் சித் அப்படின்னு சொல்லுவாங்க. சித் என்ற வடமொழி சொல்லிலிருந்து தோன்றியது. சித் என்றால் அறிவு. 18 சித்தர்கள் என்று சொல்வது வெறும் மரபு மட்டும்தான். வரையறுத்து இதுவரைக்கும் யாருமே கூறுனதில்லை. அந்த 18 சித்தர் யாரார்னா அகத்தியர், பட்டினத்தார், பத்திரகிரியார், சிவாக்கியர், பாம்பாட்டி சித்தர், இடைக்காட்டு சித்தர், அகப்பேய் சித்தர், குதம்பை சித்தர், கடுவெளி சித்தர், அழகனி சித்தர், கொங்கண சித்தர், பீர் முகமது சித்தர், மதுரை வாழைசாமி சித்தர், சட்டைமுனி சித்தர், திருமூலர் சித்தர், உரோம ரிஷி சித்தர், கருவூரார் சித்தர், ராமலிங்க அடிகளார் சித்தர், மேலும் ஔவையார், ஏனாதி சித்தர், கலைச்சித்தர் போன்றோரும் உண்டு. அகத்தியரை பற்றி பார்ப்போம். அகத்தியர் சித்தர்களின் தலைவர் அகத்தியர். சித்த மருத்துவ முறையை வகுத்தவர் அகத்தியர். ஆயுர்வேத சூத்திரங்களுக்கு விரிவுரை எழுதியவர் அகத்தியர். அவர் பாடிய சித்தர் பாடல்கள் ஞானப்பாமாலை என்று வழங்கப்படுகிறது. அடக்கம் பெற்ற தலம் அனந்த சயனமாகும். சித்தர் அகத்தியர் அவர்களின் பாடல் வரிகளின் மேற்கோள்களை காண்போம். மனமது செம்மையானால் மந்திரம் செபிக்க வேண்டா, மனமது செம்மையானால் வாயுவை உயர்த்த வேண்டா, மனமது செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டா, மனமது செம்மையானால் மந்திரம் செம்மையாமே. மாடுதான் ஆனாலும் ஒரு போக்குண்டு, மனிதனுக்கோ அவ்வளவும் தெரியாதப்பா. அடுத்தது பட்டினத்தார். இயற்பெயர் சுவேதாரண்யர். பெற்றோர் சிவநேச செட்டியார், ஞானக்கலை ஆட்சி. ஊர் காவிரி பூம்பட்டினம். பட்டினத்து வணிகராதலால் பட்டினத்தார் எனப்பட்டார். இவருக்கு திருவெண்காடர் என்ற பெயரும் உண்டு. இவரின் சீடர் பத்திரகிரியார். அடக்கம் பெற்ற தலம் திருவொற்றியூர். பட்டினத்தார் அவர்களின் மேற்கோள் வரிகள். கொட்டி முளைக்கி அழுவார் மயானம் குறுகி அப்பால் எட்டி அடி வைப்பாரோ இறைவா கச்சி ஏகம்பனே. பொல்லாதவன் நெறி நில்லாதவன் ஐம்புலன்கள் தம்மை வெல்லாதவன். அடுத்தது நின் அஞ்செழுத்தை சொல்லா பிழையும் துதியா பிழையும் தொலா பிழையும் எல்லா பிழையும் பொறுத்தருள்வாய் கச்சி ஏகம்பனே. உன்பற்று ஒளிய ஒருபற்றும் இல்லை உடையவனே. முன்னையிட்ட தீ முப்புறத்திலே பின்னையிட்ட தீ தென் இலங்கையில். அன்னையிட்ட தீ அடி வயிற்றிலே யானுமிட்ட தீ மூழ்கவே. ஒன்றென்றிரு தெய்வம் உண்டென்றிரு. மெய் ஒன்று சாரா செவி ஒன்று கேட்க விரும்புமாயின் செய்கின்ற பூசை எவ்வாறு கொள்வாய் வினை தீர்ப்பவனே. கச்சி திரு அகவல் உடல் நிலைமையை கூறுகிறது. ஒரு மடமாதுவும் ஒருவனுமாகி என்பது உடற்கூற்று வண்ணம் கூறுகிறது. அடுத்ததாக பத்திரகிரியார். உஞ்சேனை மாகாளபுரத்து அரசர் பத்திரகிரியார். பட்டினத்தாரை குருவாக ஏற்றுக்கொண்டவர். சோற்று சட்டியும் நாய்க்குட்டியையும் வைத்திருந்ததால் பட்டினத்தாரால் சம்சாரி என்று கூறப்பட்டவர். இவர் பாடல் மெய்ஞான புலம்பல் என்று அழைக்கப்படுகிறது. 235 கன்னிகள் உள்ளன. எல்லா கன்னிகளும் எக்காலம் என்னும் வினாவாகவே முடிகின்றன. பத்திரகிரியாரின் மேற்கோள் வரிகள். ஆங்காரம் உள்ளடக்கி ஐம்புலனையும் கட்டறுத்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம். அடுத்ததாக சிவவாக்கியர். இயற்பெயர் தெரியவில்லை. சித்தர்களில் மிகுந்த சீர்திருத்தவாதி சிவவாக்கியர். இவர் பாடல்கள் சந்த ஓட்டம் உடையன. சிவவாக்கியரும் திருமலிசை ஆழ்வாரும் ஒருவரே என்று கருதுவோரும் உண்டு. சிவவாக்கியரின் பாடல் வரிகள். சாத்திரங்கள் ஓதுகின்ற சட்டநாத பட்டரே, வேர்திரைப்பு வந்தபோது வேதம் வந்து உதவுமோ. 4 வேதம் ஓதுவீர் ஞானபாதம் அறிகளீர். கோயிலாவது ஏதடா குளங்களாவது ஏதடா. சுட்ட சட்டி சட்டுவம் கரிச்சுவையை அறியுமோ. அடுத்ததாக பாம்பாட்டி சித்தர். பாம்பாட்டி சித்தரின்
இயற்பெயர் தெரியவில்லை. செத்த பாம்பை ஆட வைத்ததால் அல்லது பாம்பை ஆடும்படி தூண்டியதால் பாம்பாட்டி சித்தர் என பெயர் பெற்றார் என்பர். பிறந்த ஊர் பாண்டி நாட்டு கோகர்ணம். வாழ்ந்த இடம் கொங்கு நாட்டு மருதமலை. மொத்த பாடல் 129 பாடல்கள் எழுதியுள்ளார். அடக்கம் பெற்ற ஊர் விருதாச்சலம். பாம்பாட்டி சித்தரின் மேற்கோள்கள் வரிகள்: நாதர் முடிமேல் இருக்கும் நாகப்பாம்பே, நச்சுப்பையை வைத்திருக்கும் நல்ல பாம்பே, இருவர் மண் சேர்த்திட ஒருவர் பண்ண ஈரைந்து மாதமாய் வைத்த சூளை அருமையாய் இருப்பினும் அந்த சூளை அரை காசுக்கு ஆகாது என்று ஆடுபாம்பே. அடுத்ததாக இடைக்காட்டு சித்தர். இடைக்காட்டு சித்தரின் இயற்பெயர் தெரியவில்லை. பிறந்த ஊர் தொண்டை நாட்டு இடைக்காடு, இடையர் குலம். கொங்கண சித்தரின் சீடர் ஆவார். மொத்தம் 130 பாடல்கள் இடைக்காட்டு சித்தர் எழுதியுள்ளார். இவரது பாடல்கள் இடையர்களின் பசுவை பார்த்ததும் இடையர்களின் தலைவனை பார்த்ததும் பாடுவதாக அமைந்துள்ளன. அடக்கம் பெற்ற ஊர் திருவண்ணாமலை. இடைக்காட்டு சித்தரின் மேற்கோள் வரிகள்: மனம் என்னும் மாடு அடங்கினால் தாண்டவக்கோனே, முத்தி வாய்த்தது என்று என்னடா தாண்டவக்கோனே, சினம் என்னும் பாம்பு அடங்கினால் தாண்டவக்கோனே, யாவும் சித்தி என்று நினையடா தாண்டவக்கோனே. அடுத்ததாக அகப்பை சித்தர். இயற்பெயர் தெரியவில்லை. அகப்பை சித்தர் என்பது மருவு. மொத்தம் 90 பாடல்கள் இயற்றியுள்ளார் அகப்பை சித்தர். பேயாக அலையும் மனதை அகப்பே என்று பெண்ணாக உருவகித்து முன்னிலைப்படுத்தி பாடியதால் இப்பெயர் பெற்றார் என்று கூறுவர். அடக்கம் பெற்ற ஊர் அழகர்மலை. அகப்பை சித்தரின் மேற்கோள்: சைவம் ஆறுக்கடி அகப்பேய் தன்னை அறிந்தவர்க்கே, சைவமான இடம் அகப்பேய் சர்க்குரு பாதமடி, பிறவி தீரவென்றால் அகப்பேய் பேதகம் பண்ணாதே, துறவியானவர்கள் அகப்பேய் சும்மா இருப்பார்கள். அடுத்ததாக குதம்பை சித்தர். குதம்பை சித்தரின் இயற்பெயர் தெரியவில்லை. குதம்பை என்பது ஒரு வகை காதணி. அதனை அணிந்த பெண்ணை முன்னிலைப்படுத்தி குதம்பை என்று விழித்து பாடியதால் குதம்பை சித்தர் எனப்பட்டார். இடையர் குலத்தைச் சேர்ந்தவர். அடக்கம் பெற்ற ஊர் மாயூரம். 32 பாடல்களை பாடியுள்ளார் குதம்பை சித்தர். குதம்பை சித்தரின் மேற்கோள் வரிகள்: அல்லவை நீக்கி அறிவோடு இருப்போருக்கு பல்லக்கு ஏதுக்கடி, குதம்பாய் பல்லக்கு ஏதக்கடி, மாங்காய்ப்பால் உண்டு மலைமேலே இருப்போர்க்கு தேங்காய்ப்பால் ஏதுக்கடி, குதம்பாய் தேங்காய்ப்பால் ஏதுக்கொடி. இப்போ 18 சித்தர்களில் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது கடுவெளி சித்தர். இயற்பெயர் தெரியவில்லை. கடுவெளி என்றால் சுத்த வெளி, அதாவது பிரமத்தை கடுவெளி என்றதால் கடுவெளி சித்தர் எனப்பட்டார். இவரது பாடல்களில் நீதி கருத்துகள் மிகுதி. 34 பாடல்கள் உள்ளன. கடுவெளி சித்தரின் மேற்கோள்கள்: பாவம் செய்யாதிரு மனமே, நாளை கோபம் செய்தே யமன் கொண்டாடி போவான், நந்தவனத்தில் ஓர் ஆண்டி அவன் 4 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி, அதை கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி, தூடமாக சொல்லாதே தேடும் சொத்துக்களில் ஒரு தூசும் நில்லாதே என மேற்கோள் காட்டியுள்ளார். அடுத்து மிச்சம் இருக்கக்கூடிய 9 சித்தர்களை அடுத்த பகட்டில் பார்ப்போம். தேங்க்யூ. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.